உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி பண்ருட்டியில் திமுகவினர் பேரணியாக சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கினர். மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் திமுக நகரமன்ற தலைவர், நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் திமுகவினர் பேரணியாக சென்று பண்ருட்டி 4 முனை சந்திப்பில் திமுக நகர கழகம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு திமுகவினர் மலர்மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி மௌனாஞ்சலி செலுத்தினர். இதில் நகரமன்ற துணைத் தலைவர் சிவா, திமுக நகரமன்ற உறுப்பினர்கள், திமுக மாவட்ட, நகர, வார்டு பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பண்ருட்டி பேருந்து பணிமனை பகுதியில் திமுக தொமுச சார்பில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு திமுக நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் தொமுசவினர் மற்றும் திமுகவினர் மலர்மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு மௌனாஞ்சலி செலுத்தினர். இதில் தொமுச மண்டல துணைச் செயலாளர் விஜயகுமார் மற்றும் சங்கர், முரளிதரன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தோமுசா சார்பாக கடலூர் மண்டலம் பண்ருட்டி பணிமனையில் வெகு சிறப்பாக போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி தந்த தானை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனைத்து தொழிலாளர்களின் சார்பாகவும் நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக பண்ருட்டி பணிமனையில் நடைபெற்றது. மக்களுக்கான திட்டங்களை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை பயணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து பொதுமக்களுக்கு இந்த போக்குவரத்து கழகம் மிகச் சிறந்த பணியை ஆற்றி வருகிறது. இந்த போக்குவரத்து கழகத்தை வெகு சிறப்பாக நடத்தி வருகின்ற எங்களது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் தோமுசா சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து பண்ருட்டி 29வது வார்டு பகுதியில் உள்ள டேனிஷ் மிஷன் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், தண்ணீர் பாட்டில்களை நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் வழங்கி மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களைப் போல அனைவரும் மேதையாக திகழ வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து பண்ருட்டி திருவதிகை பகுதியில் உள்ள முதியோர் பாதுகாப்பு இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியவர்களுக்கு மதிய உணவை திமுக நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் திமுகவினர் அன்னதானமாக வழங்கினர். இதில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.